நம்மளோட இந்த வேகமான வாழ்க்கையில அமைதிங்கிறது சில சமயம் கிடைக்காத ஒரு விஷயமா தோணும் இல்லையா? ஆனா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட சில ரொம்ப எளிமையான பௌத்த கதைகள்ல இதுக்கான பதில்கள் இருக்கலாம். வாங்க இன்னைக்கு அந்த கதைகளுக்குள்ள போய் நமக்கான ஞானத்தை தேடலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். மத்தவங்களோட வார்த்தைகள் உங்கனால, உங்க மனநிலைய, ஏன் உங்கள பத்தி நீங்களே என்ன நினைக்கிறீங்கன்றத எவ்வளவு தூரம் தீர்மானிக்குது? வாங்க இந்த கேள்வியிலேந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு சுழல்ல தான் சிக்கியிருந்தான் ஆரியன் அப்படிங்கிற ஒரு இளைஞன். ஒவ்வொருத்தரும் சொல்ற விமர்சனமும் அவனோட தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா உடைக்க, கடைசில அவன் தன்னை முழுசா இழந்த மாதிரி உணர்ந்தான். வாழ்க்கையே வெறுத்துப் போன நிலையில ஆரியன் ஒரு பௌத்த துறவிய பாக்குறான். அந்த துறவி நேரடியா அவனுக்கு அறிவுரை சொல்றதுக்கு பதிலா ஒரு சின்ன கதை சொன்னாரு. அது ஒரு விவசாயிய பற்றிய கதை. துறவி சொன்ன அந்த விவசாயியோட வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த விவசாயியோட அமைதியான அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பதில் மட்டும் மாறவே இல்ல. இதுல இருந்து ஆரியன் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். உண்மையான பலம் சூழ்நிலையிலயோ இல்ல மத்தவங்க பாராட்டுக்கள்லயோ இல்ல, அது நம்ம மனநிலையில தான் இருக்கு. சரி, அந்த விவசாயி மாதிரி வெளியில இருந்து வர்ற சத்தத்தால பாதிக்கப்படாம இருக்க என்னதான் வழி? மத்தவங்கள அமைதிப்படுத்த பண்றதை விட நம்ம உள் உலகத்தை ஒரு கோட்டை மாதிரி வலுப்படுத்தணும். இதை இன்னும் புரிய வைக்க அந்த துறவி ஆரியனுக்கு இன்னொரு பவர்ஃபுல்லான உதாரணம் சொன்னார். அந்த துறவி ஆரியன் கிட்ட கேட்டத நீங்களும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனசு ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணம்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி உப்பு போட்டா தண்ணி கசப்பாயிடும். ஆனா உங்க மனசே ஒரு பெரிய ஏரியா இருந்தா அதே ஒரு கைப்பிடி உப்பால எந்த மாற்றமும் ஏற்படாது. விமர்சனங்களும் அப்படிதான். நம்ம மனசோட அளவை பொறுத்து தான் அதோட தாக்கம் இருக்கும். போக போக ஆரியன் தன்னோட மனச ஒரு ஏரி மாதிரி விரிவாக்க கட்டுக்கிட்டான். அப்போதான் அவனுக்கு ஒன்னு புரிஞ்சுது. உண்மையான அமைதி வெளியில இருந்து வர்ற பாராட்டுகள்ல இல்ல, அது நமக்குள்ளேயே உருவாகிற பலத்துல தான் இருக்கு. மத்தவங்க வார்த்தைகளால வர்ற சத்தத்தை அடக்குறதே ஒரு பெரிய சவால்னா, அதை விட ஒரு பெரிய சவால் ஒன்னு இருக்கு. அது நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது. இந்த கடுமையான பாடத்தை தான் மனிதன் அப்படிங்கிற ரொம்ப அதிகமா பேசுற ஒரு சீடன் கத்துக்கிட்டான். அவனோட குரு அவனுக்கு பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு வேலையை கொடுத்தாரு. 1 மாசத்துக்கு மௌன விரதம் இருக்கணும். ஆனா அதுதான் அவனோட வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டமா மாறுச்சு. ஆரம்பத்துல அந்த மௌனம் அவனுக்கு ஒரு நரக மாதிரி இருந்துச்சு. பேச முடியலைங்கிறதால அவனோட மனசுக்குள்ள இருந்த அத்தனை வருத்தங்களும் கோபங்களும் பழைய வாக்குவாதங்களும் ஒரு புயல் மாதிரி சுழல ஆரம்பிச்சுது. வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இரைச்சல் அதிகமாயிடுச்சு. அப்போதான் அவனோட குரு சொன்னாரு, நம்மளோட துன்பங்கள்ல பாதி நம்ம வாயிலிருந்து தான் வருது. தேவையில்லாத பேச்சு நம்ம உள் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டிய நம்மளோட விலை மதிப்பில்லாத சக்தியை உறிஞ்சிடும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேசும் வார்த்தைகள் குறையும்போது நம்ம உள் சக்தி அதிகமாகுது. அவன் விடாப்பிடியா அந்த மௌனத்தை தொடர்ந்தான். இயற்கையோட ஒன்றி இருந்தப்போ அவனோட உள் இரைச்சல் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குச்சு. முதல் முறையா அவன் உண்மையான மௌனத்தை உணர்ந்தான். அந்த அமைதியில அவனால உலகத்தை மட்டும் இல்ல, தன்னையுமே ரொம்ப தெளிவா பார்க்க முடிஞ்சது. சரி, மனசையும் பேச்சையும் கட்டுப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தர் எப்படி வாழணும்? இதுக்கு புத்தர் தன்னோட சீடனான ஆனந்தருக்கு ஒரு தெளிவான நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிய காட்டினாரு. மனசையும் பேச்சையும் கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் அடுத்தபடி என்ன? இதோ புத்தர் சொன்ன அந்த 10 பழக்கங்கள். இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டி. இதுல பாருங்க, மௌனத்தை மதியுங்கள், அப்புறம் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள்னு எவ்ளோ ஆழமான விஷயங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொன்னுக்குமே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. வேணும்னா நீங்க ஒரு நிமிஷம் இதை நிறுத்தி இந்த 10 பழக்கங்களையும் படிச்சு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்மால எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு பார்த்தோம். நம்ம மனசு, நம்ம பேச்சு, நம்ம பழக்கங்கள். ஆனா இப்போ ஒரு மிக ஆழமான பாடத்துக்கு வரோம். நம்மால எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. இது மனஃப் அப்படிங்கிற ஒருத்தரோட கதை. தன்னோட மகனை பத்தின ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்டதும் விதியே மாத்தி எழுதுற அளவுக்கு தனக்கு சக்தி இருக்குன்னு நினைச்ச ஒரு மனுஷனோட கதை. பாருங்க, மனு விதிய ஜெயிக்கணும்னு நினைச்சு அதை தடுக்க என்னென்னவோ செஞ்சான். ஆனா இதுல இருக்கிற பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? அவன் எடுத்த ஒவ்வொரு அடியும் அவனுக்கே தெரியாம அந்த தீர்க்க தரிசனத்தை நிஜமாக்குறதுக்கு தான் உதவி பண்ணுச்சு. அப்போ இந்த கதைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? நம்ம மனசு, நம்ம வார்த்தைகள், நம்ம செயல்கள், இதையெல்லாம் வடிவமைக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம கையில இருக்கு. ஆனா அதே நேரத்துல சில பாதைகள் நமக்காக ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குங்கிறத நாம பணிவோட ஏத்துக்கணும்னு இந்த கதைகள் நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா நம்ம முன்னாடி இந்த ஒரு கேள்வி நிக்குது. உண்மையான ஞானம்ங்கிறது
எதை மாத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்கா, இல்ல எதை ஏத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்கா? ஒருவேளை இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான அமைதியே ஒளிஞ்சிருக்கோ?